நாராயணியம் we will take it up. நாளைக்கு நாராயணம் ஆரம்பிச்சு விட்டு இது அஹ், இதுல இது இது இப்படிதான் அடுத்த வாரத்துல இருந்தும் முதல்ல 2 நாள் இந்த முண்டக்க உபநிஷத் எடுத்துட்டு அடுத்த 3 நாள் நாராயணியம் எடுத்துட்டு அந்த மாதிரி கொஞ்சம் 2 days நான் சாண்டிங் வெறும் கேட்கறது. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணஜி. 2 நாள் முண்டக்க உபநிஷத், மண்டே டியூஸ்டே, வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே நாராயணியம். அது நாராயணியம் வில் ட்ரை டு ஃபினிஷ் அட்லீஸ்ட் 1 per week. சம்டைம்ஸ் இஃப் பாசிபிள் 2 தசகம். அதாவது ஒரு 7-8 தசகம் போனப்பறம் அது கொஞ்சம் ஈஸியா ஆயிடும். அதுக்கப்புறம் வேணாலும் 2 தசகம் பர் வீக் அப்படின்னு எடுத்துன்னு போகலாம். ஸோ அது ஒரு 100 வாரம் போகலாம், 2 வருஷம் போகலாம். அதை ட்ரை பண்ணலாம் கட் பண்றதுக்கு. அதான் பிளானு. 2 நாள் உபனிஷதும் 3 நாள் நாராயணியமும். இந்த வாரம் ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு உபனிஷதும் நாளைக்கு நாராயணியமும் முடிச்சுக்கலாம். என்னோட மதுரையில் அது ரெண்டுத்துக்கும் வரப்போதில்லை. அதனால நாளைக்கு இன்னைக்கு நாராயணியம் எடுத்திருந்தாலும் அவங்க வந்திருக்க மாட்டாங்க. நாளைக்கு நாராயணியம் எடுக்க அதுக்கும் எனக்கு தெரிஞ்சு வரமாட்டாங்க. ஸோ அது எங்க அம்மாவா இருக்கட்டும், எங்க மதுரையில யாரா இருந்தாலும் என்கிட்ட இருந்து கத்துக்கிறதுனா அவளுக்கு கொஞ்சம் இதா இருக்கும். பேரு சுவாமிநாதன் இருந்தாலும் இன்னும் தகப்பனார் தாயாருக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு நான் இன்னும் அக்செப்டன்ஸ் வரல சார் உங்களுக்கு முருகன் மாதிரி. அது ரைட். எனக்கும் வரல, அவங்களுக்கும் வரல. அந்த கேப்போட தான் நாங்க இருக்கோம். ரெக்கார்டிங்க கேட்கலாம் தனியா, அப்ப யாரும் பிரச்சனை இல்லை. அது கேட்கலாம், கேட்டாலும் கேட்கலாம், என்ன பண்றாங்கன்னு தெரியாது. நான் அதெல்லாம் அந்த வம்புக்கே போறது இல்ல. ஸோ ஐ எம் ஜஸ்ட் ஹாப்பி. எனக்கு இருக்கிறது இந்த சத்சங்கம் தான். 20-25 பேர் வரே அதை வச்சுட்டு அதான் நான் சொல்லிக்கிறேன். 1-2 பேர் இருந்தா கூட நான் பாட்டு கண்டினியூ பண்ணிட்டு இருக்க போறேன். ஸோ ஆஸ் லாங் ஆஸ் இந்த சத்சங்கம்னு 2 பேர் இருந்தா, என்னை தவிர இன்னொருத்தர் இருந்தாருன்னா போறோம், சத்சங்கம் ஓடும். ஸோ அது வரைக்கும் பார்த்துக்கலாம். ஸோ தட் இஸ் ஹவு இட் இஸ். ஓவர் டு யூ சுஜாதா ஜி. வாட் யூ வாண்ட் டு டூ ஃபார் த டே? எப்படி நடத்த போறேன்? இதுதான் ஆர்த்தி வச்சுன்ற பேர். அதுக்கப்புறமா தன்வந்தி ஸ்லோகம் பண்ணிட்டு. As usual, sir, we'll start with the Aarti. Today being Thursday, Baba Aarti. We will all chant the Dhanvantri Shloka. Then, since we are going to start today, we'll see how it goes with the Prarthana. பிரார்த்தனா ஓகே, லெட் அஸ் கோ, லெட் அஸ் கண்டினியூ. எப்படின்னு பார்த்து नादबिन्दुकलादि नमो नमः, वेदमन्त्रस्वरूपा नमो नमः, ज्ञानपण्डितस्वामी नमो नमः, विगुकोडी नाम शम्भुकुमारा नमो नमः, भोगान्तरि बाला नमो नमः, नागबन्धमयूरा नमो नमः, परशूरा शेतदण्डविनोदा नमो नमः, गीतकिङ्गिनिपादा नमो नमः, धीरसम्भ्रमवीरा नमो नमः, गिरिरासा दीपमङ्गलज्योति नमो नमः, तूयम्बललीला नमो नमः, देवकुञ्जरि बागा नमो नमः, अरुळ्तारा ஈதலும் பல கோலால பூசையும் ஓதலுங்குண ஆசார நீதியும்
ஈரமுங்கொரு சீர்பாத சேவையும் மறவாதா ஏழ்தலம் புகழ் காவேரியால் வினை சோழ மண்டல மீதே மனோகர ராசகெம்பீர நாடாளும் நாயக வயலூரா ஆதரம்பயில் ஆரூரர் தோழமை சேதல் கொண்டவரோடே முனாளினில் ஆடல் வெம்பரி மீதேறி மாகவி லயிலேக ஆதியந்த புலாவாசு பாடிய சேரர் கொங்குவை காவூர நாடதில் ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே ஆவினன் கொடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே நாதவிந்து கலாதி நமோ நம சும்மா பாடினான். வெரி 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 ரொம்ப பிரமாதமா இருந்த வாசகி. ரொம்ப நல்லா பாடினா சொல்லுங்க. பியூட்டிஃபுல். தனுஷ் ஸ்லோகம் சொல்றான் இந்த மாதிரி. ஓம் நமோ ॐ नमो பகவதே भगवते வாசுதேவாய धन्वन्तरे தன்வந்திரியே अमितकलशहस्ताय அமிர்தகலசாய सर्वामयविनाशाय சர்வாமய त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः ॐ नमो भगवते वासुदेवाय धन्वन्तरे अमितकलशहस्ताय सर्वामयविनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः ஓம் ॐ नमो भगवते वासुदेवाय धन्वन्तरे अमितकलशहस्ताय सर्वामयविनाशाय त्रिलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. எல்லோருடைய ஆரோக்கியத்துக்கும் வேண்டிக்கிறோம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஸோ இன்னைக்கு சொன்ன மாதிரி முண்டக்க உபனிஷத் அப்படிங்கிற ஒரு காவியத்தை எடுத்துக்கிறோம். உபனிஷத் இது. இதுல இந்த ஸ்கிரீனை பார்த்தேன்னா உங்களுக்கு என்ன அப்படின்னு தோணும். எதுக்குடா இது மாதிரிலாம் போட்டிருக்காரு அப்படின்னு தோணலாம். உடல்ல போட்டிருக்கிறது நம்ம நேஷனல் எம்ப்ளம், பாரத தேசத்தோட மோட்டோ அப்படின்னு சொல்றது என்னன்னா சத்தியமேவ ஜெயதே. இந்த சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கிற ஒரு மோட்டோவே இந்த முண்டக்க உபனிஷத்துல இருந்து தான் வருது. இந்த முண்டக்க உபனிஷத்தோட 3வது கண்டம் 3rd சாப்டர்ல 6வது ஸ்லோகமா இது வருது. சத்தியமேவ ஜெயதே நான்தே. அதனால நம்ம இதுல இந்த சத்தியமேவ ஜெயதே, ஏன்னா இந்த ரொம்ப அற்புதமான ஒரு வாக்கியம். சத்தியம் மட்டும் ஜெயிக்கும், சத்தியம் இல்லாதது ஜெயிக்காது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு தத்துவமான ஒரு விஷயம். ஏன்னா சத்தியம் அப்படிங்கிறதுக்கே நிறைய அர்த்தங்கள் லேந்து வருதான் சத்தியம். இந்த சத்துங்கிறதுல எத்திக்கல், மாரல், காட்லினஸ் எல்லாம் இருந்தாலும் அதோட பிரம்மன் தான் சத்தியம்ங்கிறது வருது. ஏன்னா ட்ரூத் எது சத்தியமோ அது மாறாதது, அழியாதது, காலமற்றது. எல்லாமே பார்த்தேன்னா
ஈஸ்வரன், பகவான், பிரம்மன் எதை எடுத்திருந்தாலும் அதோட டிஸ்கிரிப்ஷன்ல இந்த சத்து வந்து சரியா உட்காருது. இப்ப நம்மளோட மோட்டோ, பாரத தேசத்தோட மோட்டோலயே எவ்வளவு பெரிய தத்துவம். இதுல வெறும் சத்தியம் ஜெயிக்குங்கிறது இந்த ஜஸ்டிஸ் லா அப்படிங்கிறது இல்லை. பிரம்மன் தான் எப்பொழுதுமே ஜெயிக்கும். பிரம்மன் தான் எப்பொழுதும் நினைச்சிருக்கும். பிரம்மன் தான் எல்லாத்துக்குமே ஜெயம்ங்கிறது பிரம்மன் தான். அந்த பிரம்மனை அடைஞ்சால்தான் ஜெயம் அப்படிங்கிறது இந்த சத்தியமேவ ஜெயத்தே. அது அது ஒண்ணு போட்டிருக்கோம். லெப்ட் சைடுல பார்த்தீங்கன்னா 2 பறவைகள் இருக்கு. அதுவும் இந்த உபனிஷத்துல இருந்து வந்தது. இந்த ஊமை, இந்த எக்ஸாம்பிள் நிறைய இடத்துல எடுத்துக்கிறோம். பகவத்கீதா சொல்லி கொடுக்கறச்ச கூட நான் இந்த எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். அதாவது 2 பறவை, ஒன்று வந்து இந்த உலகத்துல இருக்க சுகபோகங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கு, இன்னொன்னு வந்து வெறும் அப்சர்வரா இருக்கு, பார்த்துட்டு இருக்கு. மேல இருக்கிற இந்த பறவையை பார்த்தேன்னா அது வெறும் பார்த்துட்டு இருக்கு, அப்சர்வரா இருக்கு. கீழே இருக்கிற பறவை வந்து அங்க இருக்கிற அந்த அந்த பழத்தை எல்லாம் கடிச்சு சாப்பிட்டு இருக்கு, அனுபவிச்சுட்டு இருக்கு. இதான் ஜீவலோகம். ஜீவாத்மாவும் பரமாத்மாவுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் அப்படிங்கிறதும் இந்த உபனிஷத்துல இருந்து வந்ததுதான். ரைட் சைடுல பார்த்தேன்னா ஒரு சிலந்தி கூடு, ஸ்பைடர் வெப். ரொம்ப அழகான எக்ஸாம்பிள் இது. அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிளும் அதுவும் இந்த உபனிஷத்துல இருக்கு. அது அதாவது பிரம்மன்கிறது தானே இது எல்லாத்தையும், ஸ்பைடர் வெப்ங்கிறது ஸ்பைடர்ல இருந்து வருது, ஸ்பைடருக்குள்ளேயே போயிடுறது. இந்த ஸ்பைடர் வெப்புக்கு தனியான ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. இந்த ஸ்பைடர் வெப், இந்த சிலந்தி கூடுங்கிறது சிலந்தி தன்னோட வாயாலே போட்டு பண்றது. இந்த சிலந்திலேயோட தான் இருக்கு அந்த அந்த வெப்பம். அது வந்து அதுக்கு அதோட வேலை முடிஞ்சோன்னா இந்த சிலந்தி கூடும் சிலந்திக்குள்ள போயிடும். அதே மாதிரிதான் பிரம்மன். பிரம்மனிலிருந்துதான் எல்லாமே வந்திருக்கு. அதாவது வியாபித்துள்ளது அண்ட் வியாபிக்காத இருக்கிறது. அது ரெண்டுமே ஒன்றுதான். இந்த அத்வைத்த பிலாசபி இதுல பெர்ஃபெக்டா வருது. இந்த சிலந்தி கூட பார்த்து இந்த மாதிரி பல உதாரணங்கள் இந்த உபனிஷத்துல இருக்கு. உபனிஷத் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா எந்த உபனிஷத்தை எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு, அதாவது மாண்டூக்கிய உபனிஷத்தை எடுக்கிறதுங்கிறது ஒரு என்ன சொல்றது, அது வந்து ஒரு ஈஸியான ஒரு டிசிஷனா இருந்தது. ஏன்னா இருக்கிறதுக்குள்ளே சின்னது 12 ஸ்லோகங்கள் தான். அண்ட் அந்த உபனிஷத்தை பத்தி என்ன சொல்லிருக்கா, அது ஒண்ணு இருந்தா அது ஒண்ணு படிச்சா போரும், அது ஒண்ணு புரிஞ்சா போரும், உங்களுக்கு எல்லாம் பிரம்மனை நீங்க அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிருக்கிறதுனால இந்த மாண்டூக்கிய உபநிஷதை முதல்ல எடுத்துட்டோம். அடுத்த காலத்துல என்ன எடுக்கிறது அப்படிங்கறதுல நிறைய கேள்விகள் எனக்குள்ளே இருந்தது. அதுல இந்த உபனிஷத்தை படிக்கும்போது கட்டோபனிஷத்தை எடுக்கணுமா இந்த உபனிஷத்தை எடுக்கணுமாங்கிறது அது 2 டவுட்ஸ் வந்து கடைசியில எல்லாத்தையும் படிச்சு பார்த்ததுல இப்ப இந்த முண்டக்க உபனிஷத எடுத்துக்கலாம் அப்படின்னா அதுல 2 விஷயம் இருந்தது. ஒன்று, இது வந்து இதுவும் அதர்வ வேதத்திலிருந்து வந்திருக்கு, மாண்டூக்கிய உபனிஷத் போல. அந்த மாண்டூக்கிய உபனிஷத்துல, அதாவது அதர்வ வேதத்துல இருக்கிற அந்த 2த்தையுமே நம்ம முடிச்சிடலாம் முதல்ல. உபனிஷத்துக்கு போலாம், அது எஜுர்வேதத்திலிருந்து வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ரீசனிங் இருந்தது.
இன்னொன்னு என்னன்னா, இந்த மாண்டூக்கிய உபனிஷதும் இந்த முண்டக்க உபனிஷதும் ரெண்டும் ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. இந்த மாண்டூக்கிய உபனிஷத் நான் சொல்லிக் கொடுக்கறச்ச உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். கத்துக்கிறது வந்து அந்த ஹிமாலயாவுல இருக்கிற மேல இருக்கிற இந்த எவரெஸ்ட் மேல இருக்கிற அந்த பீக்ல போய் டைரக்டா போய் உட்கார்ந்தோம்னா எப்படி இருக்குமோ அது அந்த மாண்டூக்கிய உபனிஷத். முழுசா எல்லாத்தோட சாரத்தையும் அங்க மேல கொண்டு வந்து வச்சாச்சு. அது மேல வந்து பாக்குறது. அந்த இந்த எவரெஸ்ட் பீக் மேல உட்காந்துக்கச்ச அது பீக்கா தெரியாது. அது எங்கேயோ அதுக்காக நம்ம வந்து இந்த பூமியில இருந்து இவ்வளவு உயரத்துல இருக்கோங்கிறது புரியாது. எங்கேயோ உயரத்துல இருக்கிறோங்கிறது தான் புரியும். அந்த பீக்குக்கு நடந்து வந்திருந்தாதான் அந்த பீக்கோட அருமை நமக்கு தெரியும் இல்லையா? ஒரு எவரெஸ்ட் பீக் மேல டைரக்டா உங்களை ஒரு ஹெலிகாப்டர்ல போய் உட்காந்து வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அதுல இருந்து கீழே பாக்குறச்சு உங்களுக்கு இன்னும் ஒரு கிலோமீட்டர் அந்த மாதிரி கிட்டத்தட்ட தெரியும். அது உங்களுக்கு எந்த மேல உச்சியில உட்கார்ந்தாலும் அதே அளவுக்கு தான் தெரியும். அதுக்காக நீங்க வந்து இந்த பூமியிலேருந்து இவ்வளவு மேல இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாது. புரியணும் அப்படின்னா அந்த மலைக்கு ஏறி வந்தாதான் கீழேந்து மேல வரைச்சதான் அந்த மலையையும் ரசிக்க முடியும், இந்த மலை உச்சியும் நம்மளால ரசிக்க முடியும். இந்த முண்டக்க உபனிஷத்துங்கிறது அந்த மாதிரியான ஒரு கிராஜுவலா அந்த ஹிமாலயாவோட பீக்கு எடுத்துன்னு போறது. ரெண்டும் சொல்றது ஒண்ணுதான், ஜாஸ்தி டிஃபரன்ஸ் இல்லை. ஏன்னா அது வந்து அதோட சீனிக்கா இருக்கும், பியூட்டிஃபுல்லா இருக்கும், ஓமைகள்லாம் இருக்கும், எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். அதை பார்த்துட்டு கத்துட்டு இருக்கிறதுல அதோட ஒரு ஆனந்தம் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த முண்டுக்க உபனிஷத்தை எடுத்துட்டோம். முண்டுக்க அப்படிங்கிறது முண்ட அப்படிங்கிறது வருது. முண்ட அப்படின்னா மொட்டை அடிக்கிறது. அதாவது மொட்டை அடிக்கிறதுனா இருக்கிற முடியை எடுக்கிறது. சோ அந்த முடி எடுக்கிறது வந்து ஈக்குவலன் டு நம்மளோட அஜானத்தை எல்லாம் இருக்கிற மாதிரி. அது எப்படி நம்ம அஜானத்தை நம்ம எடுக்கிறச்ச கத்தி போல சர்ன்னு இழுத்தனா அந்த இருக்கிற முடியெல்லாம் வந்துருது. அப்படிதான் மொட்டை அடிக்கிறது. மொட்டை அடிக்கிறச்ச எப்பொழுதுமே ஒரே அடியா அப்படி கத்தி வச்சுட்டு எடுக்கிறது தான் மொட்டை அடிக்கிறது. அந்த மாதிரி இது ஒரே ஒரு கத்தி எடுத்து நமக்குள்ள இருக்கிற இந்த அஜானத்தை எல்லாம் அகற்றுவது. அதனால்தான் இது முண்டக்க. முண்டக்க இந்த கத்தி வந்து எப்படி தலையில இருக்கிற முடியெல்லாம் எடுக்கிறதோ, இந்த முடிங்கிறது அஜானம், அபராவித்யா. அபராவித்யா நம்ம பஜகோவிந்தம் போதும் படிச்சோம். கீதை சொல்றச்சும் இந்த பராவித்யா அபராவித்யா அப்படி சொல்றோம். இந்த முடிங்கிறது இந்த அபராவித்யா. இந்த முடி வந்து நம்ம எசன்ஸான பராவித்யாவை மறைச்சுன்னு இருக்குது. அதெல்லாத்தையும் இந்த கத்தி வந்து எடுத்துருது. முடியோட இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த முடியோட இந்த ரூட்டை பிடுங்கி எடுக்காத வரைக்கும் அந்த முடி திரும்பி திரும்பி வளர்ந்துட்டே இருக்கும். அந்த ரூட் வரைக்கும் போனால்தான் அந்த முடி வளராம இருக்கும். இந்த அபராவித்யா வளர்க்க வளர்க்க நமக்கு அந்த ரூட்டுங்கிறது பிரம்மன். இந்த பிரம்மன் வரைக்கும் போகலைன்னா இந்த முடிவாட்டு வளர்ந்துட்டேதான் இருக்கும், இந்த அஜ்ஞானம் வளர்ந்துட்டேதான் இருக்கும். அந்த அஜ்ஞானம் வளராம இருக்கணும்னா அந்த முடியோட ரூட்டுக்கு போயானோ அதான் பிரம்மன். முடிய
இந்த பிரம்மனோட ரூட் வரைக்கும் போய் விட்டாலா இது பாட்டுக்கு திரும்ப திரும்ப எவ்வளவுதான் நீங்க மொட்டை அடிச்சிருந்தாலும் அது திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த பிரம்மனை நம்ம இப்ப ரீச் பண்ணலன்னா திருப்பி திருப்பி நமக்கு இந்த புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம், இந்த ஜென்மமும் மரணமும் வந்துட்டே இருக்கு. அதுல வரணும்னா இந்த முடியோட ரூட் வரைக்கும் போயிட்டு அந்த முடியை பிடிங்கி எடுக்கும். இந்த ஆச்சாரியாலாம் சன்னியாசம் எடுக்கறச்ச ஒவ்வொரு முடியை புடுங்கி புடுங்கி எடுத்து போடுவான் ரூட்டோட. அது என்னன்னா அந்த பிரம்மன் வரைக்கும் ரீச் பண்ண, இல்லைன்னா அந்த முடி திரும்பி வந்துட்டு சிம்பாலிக்கா அது எடுத்தது. இந்த முண்டக்க உபனிஷதுங்கிறது கிளீனா ஷேவ் பண்ண மாதிரி. உபனிஷத் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன? உபன்னா கிட்ட போறது. அதுக்கு நிறைய மீனிங்ஸ் இருக்கு. சில பேர் கிட்டக்க போறதுன்னா குருக்கு பக்கத்துல உட்கார்ந்து கத்துக்கிறது. யாரும் சொன்னா யூடியூப்ல கேட்டுன்னு கத்துக்கலாம். அது மாதிரி இப்ப நீங்க அந்த லைவா இந்த கிளாஸ்ல உட்காரச்சு இதை அனுபவிக்கிறதுலயும் இதேதான் யூடியூபும் அதுல இருக்க அனுபவத்திலையும் டெஃபினட்டா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். அதே மாதிரி குருத்துல உட்கார்ந்து கத்துக்கிறதுலயும் இந்த மாதிரியான ஜூம் இந்த மாதிரி ஆன்லைன்ல கத்துக்கிறதுலயும் நிறைய டிஃபரன்ஸ். எவ்வளவுதான் இந்த கோவிட் பீரியட் போது எல்லாரும் இந்த டிஸ்டன்ஸ் லேர்னிங் அது இதுன்னு பண்ணாலும் அந்த டிஸ்டன்ஸ் லேர்னிங் அந்த கோவிட் முடிஞ்ச உடனே திருப்பி ஸ்கூல் ஆரம்பிக்கலாம், வீட்டுல பக்கத்துல உட்காந்து கத்துக்கலாம் அப்படின்னு தான் எல்லாருமே நினைக்கிறேன். அந்த இது நமக்குள்ள இருக்குது. அதை கண்டினியூ பண்ணிடல. இப்பதான் ஆன்லைன்லயே படிக்கலாமே, எதுக்கு ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னு யாரும் கேள்வியே கேட்கல. ஏன்னா ரொம்ப முக்கியமானது. அதாவது குருக்கு பக்கத்தில் உட்கார்றது ஆர் ஒரு சத்தியத்தின் பக்கத்தில் உட்கார்றது. வெறும் குரு மட்டும் இல்ல, குருங்கிறது சத்தியத்தோட ரூபம்தான். அந்த உப்பங்கிறது பக்கத்தில் இருக்கிறது, அதாவது சத்தியத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது, குருக்கு பக்கத்தில் இருக்கிறது. எப்படி அந்த பக்கத்தில் நின்னாதான் அதோட உஷ்ணம் நமக்கு வருமோ அதே மாதிரிதான் இந்த ஃபுல் எனர்ஜி நமக்கு குருவோட எனர்ஜியா இருக்கட்டும், இந்த நாலேஜோட எனர்ஜியா இருக்கட்டும், இந்த சத்தியத்தோட எனர்ஜியா இருக்கட்டும், அது பக்கத்துல போனால்தான் நமக்கு கிடைக்கும். அதான் நமக்கு இந்த முனிகள் எல்லாம் இந்த காலத்திலேயே இந்த உபனிஷத்து இந்த தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் எழுதியிருக்கா. அது எழுதி கொடுத்தது எவ்வளவு நல்லதா இருக்கு. நமக்கு இப்ப நம்மளால கத்துக்க முடியுது. அது பக்கத்தில் போய் நம்மளால அது புரிஞ்சுக்க முடியுது. நெருப்பு பக்கத்துல உட்கார்ந்து போது அந்த மாதிரி இந்த உப்பங்கிறது இந்த உபனிஷத்துக்கெல்லாம் கிட்ட போய் கத்துக்கிறது தான் உப்ப. நீங்கிறது நிச்சயமாக நிஜமாக யாரு கத்துக்கிறது மட்டும் போறாது. நீ அப்படின்னு நிச்சயமாக இது வரணும், இந்த சத்தியத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன? சிரவணம், ஸ்மரணம், மனனம், நிதித்தியாசனம், இந்த 4 பண்ணாதான் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். சோ உப்பங்கிறது பக்கத்தில் உட்காரணும், அப்புறம் நிச்சயமாக கிடைக்கணும், நிச்சயமாக அதை கத்துக்கணும். அப்படின்னா இந்த 4 விஷயத்த பண்ணியாகணும். இப்ப நம்ம கத்துக்கிறோம். இப்ப நான் சொல்றேன், நீங்க கேட்கிறேன், இதெல்லாம் சிரவணம். அப்புறம் அதை ஸ்மரணம், அதை மெமரைஸ் பண்ணிக்கணும். ஏன்னா எப்படி மெமரைஸ் ஆகும்? திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்து திருப்பி திருப்பி படிச்சுட்டு திருப்பி திருப்பி கேட்டு இருந்தா ஸ்மரணம். அதுக்கப்புறம் மனனம், அதாவது மனசுக்குள்ளே வச்சுட்டு அதை பத்தி ரிஃப்ளெக்ட் பண்றது.
மெடிடேட் பண்றது, அதுக்கப்புறம் நிதித்தியாசனம் வாழ்க்கையில் கொண்டு வரணும். சோ இதுதான் நீ. உப நீ. ஷட்ங்கிறது சத்து, சத்தியம். எது சத்தியமோ அது. இந்த சத்தியமேவ ஜெயத்தேங்கிற இந்த சத்து என்னது? சத் நிஜம் இது, இது பிரம்மன். இந்த இதுதான் நமக்கு சத்தியமானது. சோ அது பக்கத்தில் போய் அதை நிச்சயமாக எடுத்துட்டு அந்த சத்தியத்தை கண்டுபிடிக்கிறது உபனிஷத். இந்த உபனிஷத், முண்டக்க உபனிஷத், அதாவது இந்த அவித்யா எல்லாத்தையும் வெளியில எடுத்துட்டு இந்த பிரம்மனை அதோட ரூட்ல கண்டுபிடிச்சு அது பக்கத்துல உட்கார்ந்து அதை நிதித்தியாசனம் பண்ணிட்டு அந்த சத்தியத்தை கண்டுபிடிக்கிறது இந்த உபனிஷத், முண்டக்க உபனிஷத். ஸோ இதுதான் நமக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஸோ கத்துக்கலாம். எனக்கு கத்துக்கிறதுக்கான ஒரு வழி என்னன்னா சொல்லி கொடுக்கறது. ஏன்னா சொல்லி கொடுக்கறச்சு நான் முதல்ல கத்துண்டு அதோட லாஜிக் என் மைண்டுக்கு அது சரியா பட்டாதான் என்னால சொல்லித்தர முடியும். ஸோ அந்த லாஜிக் நமக்குள்ள கொண்டு வந்துண்டு ஸோ இந்த ஸ்ரவணம் அண்ட் மனனம் இது ரெண்டும் பண்ணின அப்புறமா தான் எனக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ அந்த ரெண்டு பாகம் முடியறது அதுல. அதுக்காக இதை எடுத்துட்டேன். இந்த முண்டக்க உபனிஷத் அது இதே மாதிரிதான் இந்த முடியும் பிரம்மனும் இருக்கோ அது மாதிரி ரெண்டு விதமான நாலேஜ் இருக்கு, ரெண்டு விதமான வித்யா இருக்கு. அபராவித்யா அண்ட் பராவித்யா. அபராவித்யாங்கிறது அபரா, அதாவது ஒரு கீழான வித்யா. பராவித்யான்னு மேன்மையான வித்யா. மேன்மையான வித்யா என்ன? பிரம்மனை அறியறது மேன்மையான வித்யா. அபராவித்யா என்ன? பாக்கி எல்லாமே எதெல்லாம் நம்ம கத்துக்கிறோமோ இன்க்ளூடிங் திஸ் உபனிஷத், அதை தவிர நிறைய அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் கத்துக்கிறோம், மந்திரங்கள்லாம் தந்திரங்கள்லாம் படிச்சுக்கிறோம், வேதங்கள்லாம் படிக்கிறோம். இதெல்லாம் இந்த படிப்பு துக்ரிங் கரணே, வெறும் கிராமர். அதனால நம்ம மோட்சம் கிடைக்காது. அதெல்லாம் அபராவித்யா. பராவித்யா மேல் வித்யா, பிரம்மனை அடைகிற வித்யா. சோ ரெண்டு மாதிரியான வித்யா இருக்கு. அர்த்தம் என்னது? பிரம்மன் தான் சத், நிஜம்ங்கிறது பிரம்மன் தான், நித்தியமானது, அழிவில்லாதது, முடிவில்லாதது. அதோட எல்லாத்துக்குமே சோர்ஸ் அதுதான். எப்படி அந்த ஸ்பைடர் வெப்புக்கான சோர்ஸ் அந்த ஸ்பைடர் தானோ, எப்படி இந்த அலைகளுக்கு எல்லாத்துக்குமான சோர்ஸோ இந்த நீர் தானோ, அதுபோல இந்த பிரம்மன் தான் அல்டிமேட் ரியாலிட்டி. இந்த சத்ங்கிறது பிரம்மன். அண்ட் இந்த பிரம்மனை அறிஞ்சால்தான் நமக்கு மோட்சம் கிடைக்கும். எப்படின்னு ரெண்டாவது விஷயம். முதல்ல என்ன? ரெண்டு விதமான வித்யாக்கள் இருக்கு, அபராவித்யா பராவித்யா. சத்துங்கிறது பிரம்மன் தான். அண்ட் இந்த பிரம்மனை அடைஞ்சால் நமக்கு மோட்சம் கிடைக்கும். அப்ப நீங்க சொல்லுது இந்த இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்கு, நம்ம பண்ற ரிச்சுவல்ஸ், இந்த பூஜா புனஸ்காரம், இதெல்லாம் பண்ணி நமக்கு மோட்சம் கிடைக்காது. அதுதான் இதெல்லாம் பண்ணாதே அப்படிங்கிறது சொல்றதே இல்லை எந்த இதுலயுமே. ஏன்னா இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் நம்மளை பக்குவம் பண்றதுக்கு தான் ரொம்ப முக்கியமானது. காலம்ல ஏந்தப்புறம் நம்ம பண்ற இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்கு. சில பேர் பண்றா, சில பேர் பண்றது இல்லை, சில பேர் பண்ணாதவா அவாய்க்கு ஒரு ரிச்சுவல்ஸ் வச்சுருக்கோம், இப்படிதான் இருக்கணும். இன்னும் தர்ம புராணங்கள் எல்லாமே நமக்கு ரிச்சுவல்ஸ் சொல்லி கொடுத்துருக்கு. இந்த மாதிரி யாகம் பண்ணும், இந்த மாதிரி தானம் பண்ணும், இந்த மாதிரி பூஜைகள் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும். ஏன்னா
அது நம்மளோட மனசுக்கு அந்த பக்குவத்தை கொடுக்கிறது. ஆனா அது மோட்சம் கொடுக்காது. எது மோட்சம் கொடுக்கும்? இந்த நிஜத்தை கண்டுபிடிக்கிறது, இந்த பிரம்மனை கண்டுபிடிச்சுன்றது, பிரம்மனை நம்ம அடைஞ்சால்தான் நமக்கு மோட்சம் கிடைக்கும். அர்த்தத்துல என்ன சொல்லுதுன்னா, எல்லாத்தையுமே விட்டு கொடுக்கிறது, ரெனன்சியேஷன். தன்னை பத்தியான அறிவு, இதை கொண்டு வருது. இதுதான் மோட்சத்தை கொடுக்கும். அது எப்படி கிடைக்கும்னா, ஒரு குருவை நாடி போகணும், அந்த குரு தேர்ந்து உட்கார்ந்து அப்பதான் கிடைக்கும். இந்த குருங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த முண்டக உபனிஷத்துல வருது. அடுத்தது இந்த ஜீவாத்மா பரமாத்மா இது ரெண்டுமே இருக்கு. ஆனா இது ரெண்டும் ஒன்றுதான். ஒன்று இந்த அனுபவத்துல இருக்கு, இன்னொன்னு வெறும் அதை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஆத்மாதான் நீ அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தும் இந்த முண்டக உபனிஷத்துல வருது. கடைசியா பார்த்தேன்னா, நிஜம்தான் சத்தியம்தான் ஜெயிக்கும் இப்படிங்கிறது இந்த முண்டக உபனிஷத்து. இந்த முண்டக உபனிஷத்து 3 காண்டங்களாக பிரிச்சிருக்கா. முதல் காண்டம், 2வது காண்டம், 3வது காண்டம். இந்த முதல் காண்டத்துல 22 ஸ்லோகங்கள். முதல் காண்டமோட தீம் என்னன்னா, 2 விதமான வித்யா இருக்கு அப்படிங்கிறதும், பிரம்மன்னா என்னங்கிறதும், பிரம்மனோட நேச்சர் என்ன அப்படிங்கிறதும் இந்த முதல் காண்டம். இந்த முதல் ஸ்லோகங்கள்லாம் பார்த்தேன்னா, இந்த குரு பரம்பராவை பத்தி கிளியரா சொல்லுது. அதாவது எதையுமே குரு பரம்பரையில கத்துக்கிறது தான் இந்த நம்மளோட சனாதன தர்மத்தோட பழக்கம். முதல் குரு யாருன்னா பிரம்மன். பிரம்மன்ல இருந்து எப்படி இந்த குரு, இந்த இந்த முண்டக உபனிஷத் இந்த சௌனகாவும் அங்கீரசரோடும் சம்வாதம் மாதிரியான உபனிஷத். இதுல சௌனகாங்கிறது தான் அவர்தான் சிஷ்யன். அவர் அங்கீரசத்தை கேட்கிற கேள்வி இல்லாமல் தான் இதில் முழுசா ஆரம்பிக்கிறது. ஆரம்பிச்ச உடனே 3வது ஸ்லோகத்திலேயே இந்த சௌனகா கஸ்மின் பகவோ விஜ்ஞாத்தே சர்வமிதம் விஜ்ஞாத்தம் பவதீதி. ரொம்ப அழகான கேள்வி, சிம்பிளான ஒரு கேள்வி, ஆனா நச்சுன்னு ஒரு கேள்வி. ஃபேண்டாஸ்டிக் கேள்வி. கஸ்மின் பகவோ விஜ்ஞாத்தே சர்வமிதம் விஜ்ஞாத்தம் பவதீதி. அது எந்த விஞ்ஞானம்? இதை கத்துண்டா, அது தெரிஞ்சுண்டா எல்லாமே சர்வமிதம் விஜ்ஞாத்தம் பவதி. எல்லா விஞ்ஞானமும் அறிஞ்சுக்கலாம். எதை அறிஞ்சால் எல்லாமே அறிஞ்ச மாதிரி அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குது. கேள்விக்கான பதில் தான் எல்லாமே. அதுக்குதான் அப்புறமா அங்கீரச சொல்றார். இதுல இந்த சௌனத்தை அவர் பத்தியும் சொல்றார் இந்த ஸ்லோகங்கள்ல. அவர் ஒரு கிரகஸ்தா. இந்த நம்மளோட தர்மத்தை பத்தி, சனாதன தர்மத்தை பத்தி எப்படி ஒரு டீப்பான ஒரு தர்மம் இது. அதாவது வெறும் ஒரு முனியும் அவரோட சிஷ்யன்ட்டு தான் அது கண்டினியூ ஆகும் இல்லாம, இந்த சௌனகா அவர் அவரை பத்தி என்ன சொல்றதுன்னா, அவர் நிறைய ஆசிரமம் எல்லாம் நடத்திருந்தாராம். அப்படின்னா அவர்கிட்ட பணம் இருந்தது.
இல்லைன்னா அவரால் இதெல்லாம் சோ எந்த பணம்லாம் இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ல இருந்தாலும் சரி, அவர் சிஷ்யனா வரலாம். அவர் ஒரு கிரேஸ்தனான சௌனக்கா இந்த அங்கீரச முனியிட்ட கேக்குறார், எதை கத்துண்டா எதை தெரிஞ்சா எல்லாமே தெரிஞ்ச மாதிரி அப்படிங்கிறது. அதுக்கு அவர் பதில் சொல்றார், இந்த அபராவித்யா அபராவித்யா, இந்த அக்ஷரவித்யா மூலம்தான் நமக்கு இந்த பிரம்மனை, இந்த அக்ஷரமான பிரம்மனை நம்மளால அடைய முடியும். பிரம்மன் தான், அதுக்கு அழிவு கிடையாது, அதை பார்க்க முடியாது, அதுக்கு எங்கேயுமே ஒரிஜினே இல்லை, எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாது, அஜானமானது. கண்ணு காலு கை எல்லாம் ஒண்ணுமே இல்லை, அதுக்கு காது எல்லா இடத்தையும் வியாபித்தது, அந்த மாதிரியான பிரம்மன். அந்த பிரம்மன் தான் இந்த சிலந்தி பூச்சி மாதிரி எப்படி அதுல இருந்துக்குள்ளேருந்தே இந்த வெப் வருதோ அப்புறம் தனக்குள்ளேயே போயிடுறதோ, பிரம்மன் தான் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணி எல்லாத்தையுமே தனக்குள்ள எடுத்துக்கிறது. அழியாத ஒண்ணுல இருந்தான் எல்லாம் அழியிற வஸ்து எல்லாம் வருது அப்படிங்கிறது இந்த முதல் முண்டகத்துல முதல் கண்டத்துல வருது. முதல் முண்டகத்தோட முதல் கண்டத்துல வருது. ரெண்டாவது கண்டத்துல இந்த நம்மளோட இந்த தானம் யஜ்ஞம் இதெல்லாம் யூஸ்லெஸ்னா இதோட நாலேஜ்ங்கிறது எல்லாம் உனக்கு மோட்சம் கொடுக்க முடியாது. எப்படி கண்ணில்லாதவாளை ஒரு கண்ணில்லாதவன் லீட் பண்ண, அப்படி இந்த ஓமையும் இந்த உபனிஷத்துல இருந்தா பிளைண்ட் பீயிங் லெட் பை அ பிளைண்ட். அந்த மாதிரி எல்லாரும் உங்களை இந்த மாதிரி இந்த சாக்ரிஃபைஸ், இந்த தானம், இந்த யாகம் எல்லாம் பண்ணிக்கிறது சொல்லி கொடுத்தா இதெல்லாம் யூஸ்லெஸ் அப்படிங்கிறது இந்த முதல் முண்டகத்தோட ரெண்டாவது கண்டத்துல வருது. ரெண்டாவது முண்டகமும் 21 ஸ்லோகம் இருக்கு. முதல்து 22, ரெண்டாவது 21. இந்த ரெண்டாவது முண்டகத்தோட தீம் என்னன்னா, இந்த நம்ம பண்ற இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்கே, இந்த புனஸ்காரங்கள்லாம் இருக்கே, அதோட லிமிடேஷன்ஸ் என்ன, அதுல இருந்து எவ்வளவு வரைக்கும் வர முடியும் சொல்லிக் கொடுக்கிறது. மற்றும் இந்த பிரம்மனை அடையணும்னா எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும், தியாகம் பண்ணணும் அண்ட் தியானம் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த ரெண்டாவது முண்டகத்துல. யார் ஞானியா இருக்காளோ அவெல்லாம் இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாத்தையும் விட்டுருவா. அவ ஒரு குருட்ட போவா, இந்த பராவித்யாக்கு. இந்த இதுலதான் இந்த ரெண்டு பறவைகளோட ஊமையும் இதுலதான். அதாவது ரெண்டாவது முண்டகம், இந்த ஜீவாத்மா பரமாத்மா இந்த ஜீவாத்மா எப்ப பரமாத்மா அடையிறதோ அப்பதான் மோட்சம் கிடைக்கிறது. அண்ட் இந்த தியானம் பண்றது ரொம்ப முக்கியமானது. அதாவது ரொம்ப அழகான ஒரு இடம் இதுல. அதாவது இதுல மெடிடேஷன் எதோட கம்பேர் பண்ணிருக்கேன்னா ஆர்ச்சரியோட. அதாவது ஆர்ச்சரி, அது அம்பு விடுறது, வில்லு அம்பும், அதுக்கான என்ன தமிழ் வேர்டுன்னு நினைவில்ல. அதாவது வில்லு அம்பம் வச்சிருந்த ஆர்ச்சரிக்கு மெடிடேஷன் ஒன்று,
இப்படி மெடிடேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆர்ச்சரி மாதிரி மெடிடேட் பண்ணணும். அதை பத்தி படிச்சுன்னு வச்சதான் கண்டுபிடிச்சேன். ஜப்பான்ல ஆர்ச்சரி ஒரு மெடிடேஷன் அப்படிங்கறது அங்க நடத்துறது. அங்க இருக்கிற கியோடோன்னு ஒரு டைப் ஆஃப் மெடிடேஷன் இருக்கு. அது என்னன்னா ஆர்ச்சரி. நிஜமாவே வில்லும் அம்பையும் கையில எடுத்துட்டு விடுறதுதான் மெடிடேஷன். அது டார்கெட் படுறதோ படலையோ இல்ல, அதை எடுத்துட்டு அது மேலேயே தியானம் வச்சுட்டு அதை எடுத்து அதோட ஃபுல்லா அது மூல நம்மளோட மனசை செலுத்தி அந்த டார்கெட் கிட்ட அனுப்புறது. இதுதான் மெடிடேஷன், அந்த கியூடோ மெடிடேஷன். அதுவும் இந்த முந்துக்க உபனிஷத்துல வருது. இந்த உபனிஷத் என்ன, இந்த ஓம் இதுதான் இந்த வில்லு, தான் இதுதான் இந்த அம்பு, டார்கெட் என்னன்னா பிரம்மன். அந்த பிரம்மனை அடையணும். எது இந்த ஆரோ, இந்த ஆரோ போய் அந்த பிரம்மனை தொலைச்சுட்டு அதுக்குள்ள போய் உட்காரணும். இந்த ஆரோ யாரு? இந்த அம்பு தான், இந்த ஜீவாத்மா. அது இந்த பிரம்மனை அடையணும். அதுக்கான வில்லு எது அப்படின்னா ஓம். எப்படி மாண்டூக்கிய உபனிஷத்துல ஓம் பத்தி சொல்றதோ அதே மாதிரி இங்கேயும் ஓம் பத்தி எவ்வளவு ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது இந்த 2வது முண்டகத்துல. 3வது முண்டகம் அதுலயும் 21 ஸ்லோகம். 22, 21, 21. இந்த 21 ஸ்லோகங்கள்ல இதோட தீம் என்னன்னா, மோட்சம்ங்கிறது என்னது, அங்க எப்படி பிரம்மனை அடையாது. யார் இந்த மாதிரி முமுட்சுவா சீக் பண்றாளோ அவ இந்த பிரம்மலோகத்தை அடைஞ்சு பிரம்மனை அடைவார். இந்த சத்தியம் தான் நமக்கு இந்த பிரம்மனை அடையறதுக்கு ஆன வழி. இந்த முமுட்சு பிரம்மன்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கு. எல்லா இடத்துலயும் இருக்கிற இந்த துரியம்தான் பிரம்மன் நிலையில் புரியுது. அந்த 3வது முண்டகத்துல தான் இந்த சத்தியமேவ ஜெயத்தே அப்படிங்கிறது வருது. இந்த உபனிஷதும் எண்டுல இந்த சாந்தி மந்திரத்தை சொல்லிட்டு இந்த எந்த வேதத்திலேருந்து எந்த உபனிஷத் வருதோ எல்லாத்துக்கும் அந்த எல்லா உபனிஷத்துக்கும் இந்த சாந்தி மந்திரம் சேம். மாண்டூக்கிய உபனிஷத்துல எந்த சாந்தி மந்திரம் சொன்னோமோ அதேதான் முண்டக உபனிஷத்துக்கும் உண்டு. அந்த மாதிரி இந்த 64 ஸ்லோகங்கள்லயும் யார் இந்த பிரம்மனை அடைய முடியும், யார் சத்தியத்தையும் இந்த தியானத்தையும் கடைபிடிக்கிறாளோ அவளால தான் இந்த பிரம்மனை அடைய முடியும். சொன்னாலேயோ வாயாலேயோ பேச்சாலேயோ பல வேற இந்திரியங்களாலேயோ இந்த மாதிரி தபஸ் பண்றதாலேயோ யாகங்கள் பண்றதாலேயோ நம்மளோட கர்மங்கள் பண்றதாலேயோ அதுல இருந்து கிடைக்காது. யாருக்கு இந்த ஞானம் வருதோ அவளுக்கு தான் கிடைக்கும். அப்படின்னு இந்த முண்டக உபனிஷத். இன் பிரீஃபா உங்களுக்கு சொன்னேன், இது 64 ஸ்லோகங்களையும் படிச்சால்தான் அதுக்குள்ள இருக்கிற இந்த டீப் மீனிங் புரியும். அதான் இந்த முண்டக உபனிஷத்தோட பிரீஃபா
என்னங்கிறத சொல்லியிருக்கேன். இதுக்கு 3 ஸ்லோகங்கள் எடுக்கலாம்னு பார்த்தேன். இப்பவே 9:50 ஆகுது. இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இந்த 3 ஸ்லோகங்கள் ரொம்ப சிம்பிளான ஸ்லோகங்கள். இதுக்கு டீப்பா ஒன்றும் மீனிங் கிடையாது. பிரார்த்தனை, இந்த சாந்தி மந்திரம் மாண்புக்கிய உபநிஷத்துல கொடுத்த அதே சாந்தி மந்திரம் தான். அது சொல்லிடலாம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமா இருக்கும். இல்லாட்டாலும் திருப்பி ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभिः व्यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ शान्ति शान्ति शान्ति. மீனிங் இருக்கு, அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். முதல் ஸ்லோகம் பார்க்கலாம். ஓம் ब्रह्मा देवानां प्रथमः सम्भूव विश्वस्य कर्ता भुवनस्य गोप्ता स ब्रह्मविद्यां सर्वविद्याप्रतिष्ठामथर्वाय ज्येष्ठपुत्राय प्राह. ஓம் பிரம்மா பிரம்மன், தேவானாம் தேவர்களில், பிரதமः முதல்வன், சம்பபூவ உருவானான், விஸ்வஸ்ய பிரபஞ்சத்தை, கர்த்தா படைப்பவன், புவனஸ்ய உலகத்தை, கோப்தா காப்பவன், ச அவன், பிரம்ம வித்யாம் பிரம்ம ஞானத்தை, சர்வ வித்யா பிரதிஷ்டாம் அனைத்து ஞானத்திற்கு அடிப்படையான அதர்வ முனிவருக்கு, ஜேஷ்ட புத்திராய மூத்த மகனுக்கு, பிராக உபதேசித்தார். தேவர்களில் முதலில் தோன்றிய பிரம்மா பிரபஞ்சத்தை படைத்து காத்தவர். அவர் அனைத்து ஞானத்துக்கும் அடிப்படையான இந்த பிரம்ம ஞானத்தை தனது மூத்த மகனான அதர்வ முனிக்கு உபதேசித்தார். பிரம்மா இந்த முதல் கிரியேஷன், பகவானால் படைத்த முதல் கிரியேஷன் இந்த பிரம்மா. இந்த பிரம்மாலேருந்து தான் எல்லாமே வழியில வருது. இந்த வியாபித்ததும் வியாபிக்காததும் எல்லாமே இந்த பிரம்மன்லேருந்து தான் வருது. பிரம்மன் தான் முதலில் உருவானான். இந்த பிரம்மன் தான் இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன், இதை காப்பவனும் அவன்தான். அவன் இந்த பிரம்ம வித்யாவை, இந்த பிரம்ம வித்யாங்கிறது என்னது? எல்லா ஞானத்துக்கும் அது அடிப்படையானது இந்த பிரம்ம வித்யா, இந்த பிரம்மனின் வித்யா. இந்த பிரம்மன்னா என்னங்கிற வித்யா, அந்த பிரம்ம வித்யாவை தன்னோட ஜேஷ்ட புத்திரனான, தன்னோட மூத்த மகனான அதர்வ அப்படிங்கிறதுக்கு உபதேசித்தார். அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். இந்த முதல் 3 ஸ்லோகம்ல யார் யாருக்கு சொல்லி கொடுத்தா அப்படிங்கிற இந்த 4 குருகளிடம் பேர் எடுத்துட்டு 5வதாக இந்த சௌனகா கேக்குறா அப்படிங்கிறது 3வது ஸ்லோகத்துல வரும். அடுத்த ஸ்லோகம், அதர்வணே யாம் பிரவதேத பிரக்மா சர்வாதம் புரோவாச்சாங்கிரே பிரக்ம வித்யாம் ச பாரத்வாஜாய சத்யவாஹாய பிராஹ பாரத்வாஜோங்கிரசே பராவராம். அதர்வணே அதர்வருக்கு யாம் எந்த பிரவேதேத உபதேசித்தான் பிரம்மா பிரம்மன் அதர்வா அதர்வன் தம் அதை
புற உவாச்ச முன்னதாக கூறினத ஆங்கீரே ஆங்கீரருக்கு பிரம்ம வித்யாம் பிரம்ம ஞானத்தை சக அவன் பாரத்வாஜாய பாரத்வாஜ குலத்தில் ஒருவருக்கு சத்யவாகாய சத்யவாகனுக்கு பிராக கூறினார். பாரத்வாஜக பாரத்வாஜர் ஆங்கீரசே பாரத்வாஜர் ஆங்கீரசருக்கு பராவரம் மேலிருந்து கீழே பரம்பரை மாதிரி பிரம்மா அதர்வருக்கு உபதேசித்த பிரம்ம ஞானத்தை அதர்வர் பழைய காலத்தில் அங்கீரருக்கு கூறினார். அங்கீரர் அதை பாரத்வாஜ குலத்தை சேர்ந்த சத்யவாகனுக்கு உபதேசித்தார். இந்த சத்யவாகன் அவர் தொடர்ந்து அங்கீரசருக்கு அந்த பரமமான பிரம்ம ஞானத்தை பரம்பரையாக வழங்கினார். சோ இதுல என்ன வருதுன்னா, இந்த குரு சிஷ்யா பரம்பரைங்கிறது ஒரு ஒரு பரம்பரையில இருந்து இன்னொரு பரம்பரைக்கு ஒருத்தர் விட்டு ஒருத்தர் வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகம் மூலம் சொல்றார். அதாவது என்ன, பிரம்மன்ல இருந்து அதர்வர், அதர்வர்ல இருந்து ஆங்கீரசர், ஆங்கீரர், ஆங்கீரர்ல இருந்து சத்யவாகன், சத்யவாகன்ல இருந்து அங்கிரஸ் அப்படின்னு இந்த 5 குருக்கள் பேரும் இந்த 2 ஸ்லோகத்துல சொல்றார். 3வது ஸ்லோகம் சௌனகோஹ வை மகாஷாலோங்கிரசம் விதிவது பசன்ன பிரப்ரச்ச தஸ்மின்னு பகவோ விஜ்ஞாதே சர்வமிதம் விஜ்ஞாதம் பவதீதி. இதான் முக்கியமான ஸ்லோகம். சௌனகர் உண்மையாக, மகாஷாலக இந்த ஷாலா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, ஷாலான இப்ப வந்து நம்ம ஸ்கூலுக்கு ஷாலா அப்படிங்கிறோம். அந்த காலத்துல எல்லாமே யஜ்ஞசாலா, எல்லாமே ஷாலாவா இருக்கும். யஜ்யங்கள் பண்ணதுக்கான ஷாலா, ஸ்கூலுக்கும் ஷாலா, இந்த மாதிரி நிறைய ஷாலாக்கள். மகாஷாலா அப்படின்னா நிறைய ஷாலாக்களுக்கான அதிபதி இவர். யாரு? இந்த சௌனகர். சோ என்ன சொல்றோம்னா, அந்த பிரம்மச்சாரியாரா அந்த நம்ம யாரு இந்த குருகுலம் போறாளோ அவளுக்கு தான் இதெல்லாம் உண்டுன்னு இல்லை. கிரகஸ்தார்களுடன் இந்த மாதிரி ஞானம் கிடைக்கும். இந்த மாதிரியான குருவை தேடி போய் அந்த குருட்ட இந்த மாதிரி கேள்விகள் கேட்டா அந்த ஞானம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் மூலமா சொல்றாரு. இந்த சௌனக்க வந்து அங்கீரசம், அங்கீர முனிவரை விதிவத் சரியான முறையில் சாரி விதிவத்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. குருவுக்கு நம்ம போறோம் அப்படின்னா இப்ப நம்ம வந்து சங்கராச்சாரியாட்டியே போறோம், முனிவர்கள்ட்ட போறோம், குருகள்கிட்ட போறோம். வெறுங்கையோட போக கூடாது. ஏன், அவர் தான் எல்லாத்தையுமே விட்டாரு, அவருக்கு என்ன? அவருக்கு இந்த உலகத்துல இருக்கிற விஷயத்துக்கெல்லாம் அவருக்கு நம்ம என்ன கொடுக்கறது அப்படிங்கிற கேள்வி இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் எல்லாத்தையும் பிறந்தாலும் அவர் வந்து நிறைய பேர் கொடுக்கிறார். மடம் நடத்துறது, மடம் இல்லாத நம்மளால இந்த தர்மத்தோட பிரச்சாரம் நடக்காது. இந்த ஆன்லைன்ல நம்ம இப்ப ஜூம்ல உட்காந்து பேசிட்டே இருக்கோம். முதல்ல இந்த மாதிரி நீங்க எல்லாம் பேச இருக்க வேண்டாம். நிறைய பேர் இருக்கு இல்லைங்க. இந்த ஜூமுக்கு பணத்தை கொடுத்துருக்க, எனக்கு ஒழுங்கா பணத்துக்காக நான் பண்றேனா? இல்லை. தேவாலும் இதெல்லாம் நடத்துறாங்கன்னா பணத்துக்காக அவளுக்கு வந்து நீங்க வந்து கொடுக்கணும். நான் விதிவத் பண்ணணும்னா அதை பண்ணணும். அவளுக்கு கொடுத்து அவ காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிண்டு அவளோட ஆசீர்வாதம் வாங்கிறது விதிவத் பண்ணியானம். இதெல்லாம் ரிச்சுவல்ஸ் தானே. ரிச்சுவல்ஸ் தான் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கே.
அவளுக்கும் இந்த இந்த உலகத்துக்கும் ஒன்றும் சம்பந்தம் இல்லையே, உலகத்தில் இருக்கிற சாமான்லாம் அவளுக்கும் என்ன, அவளுக்கு அதுக்கு மகிமை, அதுக்கான ஒரு வேல்யூவே கிடையாதே, எதுக்கு நான் இதெல்லாம் பண்ணணும், நான் எப்படி வேணாலும் போவேன், எப்படி வேணாலும் அங்க இருப்பேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த விதிங்கிறது இல்லாம இருக்கணும் எந்த ஒரு புக்லையும் விடுதலை. இந்த விதி யூஸ்ஃபுல்லாக இல்லது அப்படின்னு வேணா சொல்லியிருக்கா. எதுக்கு யூஸ்ஃபுல் இல்லை? பிரம்மனை அடையக்கும் மோட்சமத்தை அடையக்கும் யூஸ்ஃபுல் இல்லை. ஆனா அது நமக்கு ஒரு நீங்க தயார் பண்றது என்னன்னா இந்த விதிகள் தான். இந்த விதி ரொம்ப முக்கியம். விதிவத் உபசன்னக அணுகி பப்ரச்ச கேட்டா. என்ன கேட்டா? கஸ்மின் எதனை, நூ நிச்சயமாக, பகவோ குருவே ஆசிரியரே, விக்ஞாதே அறிந்தால், சர்வம் அனைத்தும், இதம் இவ்வுலகில் உள்ளவை, விக்ஞாதம் அறிந்ததாக ஆகும், பவதி ஆகும். சௌனகர் என்ற மகத்தான இல்லத்தரசர் முறையான விதத்தில் அங்கிர முனிவரை அணுகி கேட்டார், குருவே எதை அறிந்தால் இந்த உலகில் உள்ள அனைத்தும் அறிந்ததாக ஆகும் அப்படின்னு அவர் கேட்டார். இந்த மாதிரி 5 குருக்களின் பேரும் அவர்கிட்ட இந்த சௌனகருங்கிறவர் ரொம்ப அழகான ஒரு கேள்வி. எதை அறிஞ்சா எல்லாத்தையும் அறிஞ்ச மாதிரி, எதை கத்துக்கணும், எதை கத்துக்கணும், பிரம்மனை கத்துக்கலாம் அப்படின்லாம் ஒண்ணும் இல்லை. சிம்பிளான கேள்வி எல்லாம் இல்லை. ஒரே கேள்வி, அவங்க பதில் செஞ்சா எல்லாமே தெரிஞ்சிடும். இனாசியா அப்படிங்கிறார், எந்த மாதிரியான ஒரு மருந்து சாப்பிட்டா எல்லாமே குணமாகும், அது போல எதை அறிஞ்சா எல்லாம் அறிஞ்ச மாதிரி ஆயிடும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்கோ அப்படின்னு இந்த சௌனகர் விதிவத் சரியான முறையில் குருவிடம் அணுகி கேட்கிறார் அப்படின்னு இந்த 3வது ஸ்லோகம். அதோட இன்னையோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். நாளைக்கு நாராயணியமும் ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆரம்பம் கிராண்டம் வச்சுட்டோம்னா அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணலாம். அதாவது மண்டேலேருந்து திருப்பியும் 2 நாள் உபனிஷதும் 3 நாள் நாராயணியமும் எடுத்து நாளைக்கு எல்லாரும் வாங்க நாராயணியம் கத்துக்கலாம். அதுவும் ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லா இருக்கு. அது கத்துக்கரைச்சு அப்படியே உருகிடலாம். இதுல எப்படி சொக்கின் இருக்கலாமோ அது மாதிரி அதுல மூழ்கிடலாம். இந்த மாதிரியான ஒரு காவியம் அது நாராயணியம். அது நாளில இருந்து கத்து ஆரம்பிக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ Hope கிருஷ்ணா I சார், didn't. ரொம்ப பிரமாதமா Jai இருந்தது Shri சார். Krishna, sir. Thank you, sir. Thank you, ரொம்ப Shri Krishna. Krishna, sir. Wonderful Thank you. start, sir. Jai Shri Krishna, sir. And Jai Shri Krishna ji. Thank you ji. Thank you. Jai Shri Krishna, sir. Thank you. Jai Shri Krishna, sir.